80-90களில் பிறந்தவர்கள் சக்திமான் என்ற இந்தியாவின் முதல் சூப்பர் ஹீரோவை மறந்திருக்க மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சக்திமான் பார்ப்பதற்கென்று தொலைக்காட்சி முன்பு தவம் இருப்பது போல் அசையாமல் உட்கார்ந்திருப்பார்கள் குழந்தைகள். அதிக தொலைக்காட்சி சேனல்கள் இல்லாத நேரம் அது, டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸ் இல்லாத நேரம் அது. ஆனாலும் சக்திமான் தொடரை தூர்தர்ஷன் சேனலில் பார்த்து மகிழ்ந்த காலம் பொற்காலம் என்பார்கள் 90களில் பிறந்தவர்கள். அன்றைய காலகட்டத்தில் சக்திமான் தொடருக்கு குழந்தைகள் அடிமையாகிவிட்டார்கள் என்றே கூற வேண்டும். ஒரு சில குழந்தைகள் சக்திமான் வந்து காப்பாற்றுவார் என மாடியிலிருந்து குதித்தும் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு இறந்து போன கசப்பான சம்பவங்களும் சக்திமான் தொடரில் நடந்துள்ளன. இதனால் பெற்றோர்கள் சக்திமான் தொடரை கடுமையாக எதிர்த்தனர். இதனால் சிறிது காலம் சக்திமான் தொடர் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்பு சக்திமான் தொடரின் இறுதியில் குழந்தைகளுக்கு சக்திமான் அறிவுரை கூறுவது, தவறுகளை சுட்டி காட்டுவது போன்ற காட்சிகளை வைத்து மீண்டும் சக்திமான் தொடர் ஒளிபரப்பப்பட்டது. சக்திமானாக நடித்தவர் பெயர் முகேஷ் கண்ணா. பெரும்பாலான ரசிகர்களுக்கு முகேஷ் கண்ணா என்றால் தெரியாது, சக்திமான் என்றால் தான் அனைவருக்கும் தெரியும். சக்திமான் தொடர் முடிவுக்கு வந்ததும் முகேஷ் கண்ணாவின் நடிப்பிலேயே ஆரியமான் என்ற புதிய தொடர் ஆரம்பமானது. சக்திமானுடைய கொஞ்சம் மாடலிங் செய்த கெட்டபோடு முகேஷ் கண்ணா இந்த தொடரில் களமிறங்கினாலும் சக்திமான் கேரக்டரை தவிர வேறு எந்த கேரக்டரிலும் அவரை ஏற்றுக்கொள்ள குழந்தைகள் தயாராக இல்லை என்பதால் ஆரியமான் தொடர் வெறும் 50 எபிசோடுகளோடு நிறுத்திக் கொள்ளப்பட்டது. முகேஷ் கண்ணா தற்பொழுது பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார். 3 வருடங்களுக்கு முன்பு சக்திமான் தொடரை மீண்டும் உருவாக்க திட்டமிட்டார் முகேஷ் கண்ணா. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறினார். ஆனால் இன்று வரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. மீண்டும் சக்திமான் தொடர் வெளியானால் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, திரும்பவும் சக்திமான் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வரவேற்பு இருக்கும்? நீங்க அதை லைக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டனா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.